அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க, யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான தனுசு ராசியில் சூரியனும், ஜென்மத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்பம், உத்தியோகம், வியாபாரம், சேமிப்பு, காதல், திருமணம், நட்பு என அனைத்து விதத்திலுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் இருக்கும் நிலையில் உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குதுங்க. இத்தகைய சஞ்சார நிலையின் போது பாதிக்கப்படும் ராசியினருக்கு கடைசி பகுதி வெகுமதியாக தான் ஒரு நன்மை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் சனி பகவான். துவாரகையில் கிருஷ்ண பகவானிடம் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாருங்க. நிகழ்ச்சி புராதான நூல்களில் விவரிக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியிலும் ஏழரை சனி காலத்தில் முதல் 5 வருடங்கள் சோதனையாக இருக்குங்க எனவும், கடைசி 2 வருடங்கள் நன்மை செய்வார் எனவும் கூறப்பட்டிருக்குது. அந்த வகையில மகர ராசியினருக்கு ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி நடைபெறுகிறதுங்க. இப்போது இத்தருணத்துல சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மே மாதம் 10ஆம் தேதி வரை குரு பகவானும் சாதகமாக நிலை கொண்டிருக்கிறாங்க. அதனால் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரை குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே அமைஞ்சிருக்குது. 11ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரை சற்று சிரமமான ஒரு காலகட்டங்க. மீண்டும் நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து ஆண்டும் முடியும் வரை மகர ராசினியர்களுக்கு நன்மையான காலமாகவே அமைகுதுங்க. இந்த காலகட்டங்கள்ல அதாவது குரு பகவான் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடி இருப்பவர்களும் இக்காலகட்டங்கள்ல அவர்களுடைய சம்மதத்தை நாடி நீங்கள் செல்லும் போது நீங்கள் எதிர்பாராத விதமாக அவர்கள் உடனே சம்மதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த 2.5 வருட காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கும் அந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயலாற்றாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்களையோ அல்லது வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது முன் அனுபவம் உள்ளவர்கள் அல்லது பெரியோர்களுடைய ஆலோசனையை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை நன்மைகள் நீடிக்குதுங்க. காரணம் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் இணைவு தாங்க. ஜனவரி 26ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுவதால் மீண்டும் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு
பிரவேசிப்பது நல்லதில்லைங்க. கைப்பணம் வீண் செலவுகள்ல விரயமாகுங்க. மேலதிகாரிகள் உங்கள் மீது குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. இந்நிலையில் வருகின்ற மே 10ஆம் தேதி வரை நீடிக்குங்க. மே 11ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் அனுகூலமாக மாறுவதால் அலுவலக சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை உங்களால் காண முடியுங்க. உங்களை கண்டாலே வெறுப்புணர்ச்சியை வெளிப்படையாகவே காட்டும் அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால மனதில் நிம்மதி பிறக்குங்க. ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடுங்க. அதன் பிறகு வருடம் முடியும் வரை வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு முழுவதும் 4 மாதங்கள் சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்காது என கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. சந்தையில் நிலவும் போட்டிகள் நியாயமற்றவையாக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைக்காது. லாபம் குறையும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. மே மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து சந்தை நிலவரம் மிக நல்ல மாறுதலை ஏற்படுவதை அனுபவத்துல காணலாங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. தேவையான நிதி உதவிகள் வங்கிகள் மூலம் கிடைப்பதற்கு வழி பிறக்குங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகுங்க. புதிய தொழில் துறைகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பு உருவாகும். வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் பலருக்கு இருக்குதுங்க. உங்களுடைய தொழிற்சாலையை நவீனமயமாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. சனி பகவானுடைய தாக்கம் இவ்வாண்டின் பிற்பகுதியில குறைய ஆரம்பிப்பதால் இப்புத்தாண்டுல பிரச்சனைகளை விட நன்மைகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிகவும் நல்லது. மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டு முதல் 4 மாதங்கள் வருமானம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே சீராக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இதையடுத்து 3 மாதங்கள் அல்லது ஜூலை மாதம் முடியும் வரை வாய்ப்புகளும் வருமானமும் சற்று குறையுங்க. அது மாதிரியான நேரங்களில் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 26ஆம் தேதி வரை உற்சாகமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். படிப்பில் கவனம் செல்லுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனைகளை மனம் செல்லுங்க. ஆசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் ஆகியோருடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவிகளுக்கு மிக முன்னேற்றமான ஒரு ஆண்டு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாய வசதிகள் பெருகுங்க. விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை கிரக நிலைகள் சாதகமாக இல்லைங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து ஆண்டு முடியும் வரை யோக பலன்களை எதிர்பார்க்கலாம். உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாகவே இக்காலகட்டம் அமைய இருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பிறக்கும் தினத்திலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரை அனைத்து அம்சங்களிலும் யோக பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் பெருமை தரும். திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரம் அமையும் என்பதை கிரகநிலை தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமைகள்ல மட்டும் பகல் பொழுதில் உணவருந்தி இரவில் உபவாசம் இருப்பது மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது.